திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரடிவாவி அருகே இருக்கிற கோடங்கிபாளையம் அப்படிங்கிற இடத்துல நடந்த உண்மையான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 40க்கும் மேற்பட்ட தெருநாய்களை மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு வாய்களை கட்டியும் கை கால்களை அசைக்க முடியாத அளவுக்கு கை கால்களையும் கட்டி ஒரு குப்பையை தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு உயிருள்ள ஜீவனை டாடா ஏஸில் தூக்கி வீசி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்? இந்த கேஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஒரு கேஸ் தாங்க. நடந்து 2 நாட்கள் ஆச்சு. இப்போது இந்த நியூஸ் எப்படி பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோடங்கிபாளையத்தில் பிரசிடெண்ட்டும் கவுன்சிலரும் தலைமையில் தெரு நாய்களை இல்லீகலாக ரொம்ப கொடூரமான முறையில் பிடிச்சிட்டு போகிறாங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்வதற்காகவும் இறைச்சிக்காகவும் மேட்டுப்பாளையம் கொண்டு போகிறதா சொல்லி இன்ஃபார்மர் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்டு எங்கள் டீமுக்கு இந்த வீடியோ பகிரப்பட்டுச்சுங்க. இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி கேஸை நளினி மேம் அப்படின்னு ஒருத்தவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட பார்வைக்கு வந்ததும் அவங்க கவுன்சிலரையும் பிரசிடெண்ட்டையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு கொடுத்த அதிகாரத்தை எவ்வளோ ஒரு தவறான யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவுன்சிலர்னால் அந்த ஏரியாவில் மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைங்க, அங்கே எல்லாத்துக்கும் எல்லா உடைமைக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவங்க தான் பொறுப்பேற்றாகணும். அவங்க தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இது நடந்ததே அவங்க தலைமையில் தாங்க நடந்திருக்கு. தெரியாதுன்னு சொல்லி இதை பேசி இல்லை இந்த மாதிரி வீடியோ ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமாம் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதை நளினி மேம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி இப்போ இந்த நாய்க்குட்டிகள் அங்கே இறக்கி விடப்பட்டுருச்சு. ஆனால் இந்த மாதிரி செய்யறதுக்கு யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? அரசு இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதை இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது ஹையர் அஃபீஷியலோட பார்வைக்கு கண்டிப்பாக போய் ஆகணுங்க. இந்த பூமி எல்லாருக்குமே பொதுவானது தான். எல்லாருமே இங்கே வாழணுங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை செய்யறதுக்கு எவ்வளோ ஒரு கொடூரமான மனசு வேணும், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். இதை விட அங்கே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே அந்த மக்களில் ஒருத்தருக்கு கூட இதை கேட்கணும், இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தோணலையாங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணவங்க உடனே நமக்கு தகவல் கொடுத்தனால இந்த நாய்களோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. இது என்ன ஆயிருக்கும்? இது எவ்வளோ பெரிய சட்டத்திற்கு புறமான செயல். அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இதில் நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. நன்றி.